ஹாய்ங்க. நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உருளைக்கிழங்கு பாருங்கள், நல்லா அவிச்சு எடுத்து வச்சுருக்கோம். சப்பாத்தி மாவு பிசைஞ்சு திரட்டி இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இதோட தோல் நீக்கிக்கலாம். தோலை நீக்கிட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். நல்லா சூடாக இருக்குது. நல்லா சுடுது வேறு. தேவையான மசாலா பாருங்கள். தனித்தூள், மஞ்சத்தூள், கருவேப்பிலை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மசிச்சு விட்டுக்கலாம். வீடியோ ரொம்ப பெருசாக போகாமல் இருக்கிறதுக்காக நான் முன்னாடியே சப்பாத்தி தேய்ச்சி வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், இதில் நம்ம செஞ்சு வச்சுருக்கிறத எடுத்து இதில் நல்லா வச்சுக்கணும். ஒரு சைடு மட்டும் வச்சுக்கணும். இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. இன்னொரு சைடில் உள்ளதை எடுத்து இப்படி மேலே போட்டு மூடிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணணும். இதை எடுத்து இப்படி போட்டுக்கிட்டு அது பாருங்கள், பின்னாடி இப்படி வரும், ஃப்ரண்டில் இப்படி வரும். இந்த மாதிரி பின்னி பின்னி எடுத்துங்க. அதே மாதிரி இன்னொரு சப்பாத்தி தட்டி வச்சுருக்கேன். இந்த மாதிரி கட் பண்ணி விட்டு அதே மாதிரி பின்னல் மாதிரி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பிரியாமல் இருக்கணும்னு நல்லா அழுத்தி விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள், நல்லா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். பின்னாடி இப்படி இருக்கும். இது நெக்ஸ்ட்டு செய்யலாம். இதை அப்படியே எடுத்து வச்சிரும். திருப்பி விடுங்க. நல்லா பாருங்கள், நல்லா அப்படியே கோல்டு கலரில் நல்லா அப்படியே பொரிஞ்சிருச்சு. அப்படியே சிம்மில் வச்சுக்கலாம். அடுத்து இன்னும் போயிடுச்சுன்னா அப்படியே மேலே மட்டும் ப்ரௌன் கலரில் இருக்கும், உள்ளே நல்லா வேகாமல் இருக்கும். அதனால் கரண்ட்டு வேறு போயிடுச்சு. நல்லா வெந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். அப்படியே எடுத்துக்கலாம். ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம்.
அதே மாதிரி வெங்காயம் போட்டு எடுத்துக்கலாம். நல்லா பாருங்க எப்படி நல்லா கிறிஸ்பியாக அப்படி நல்லா வெந்துடுச்சு. எண்ணெய்லாம் அதிகமாக இழுக்கலை. நம்ம இப்போ கடையில் வாங்கினோன்னா அதில் பார்த்திங்கன்னா எண்ணெய் நிறையா இழுத்துருக்கும். நம்ம ஊற்றின ஆயில் அப்படியே தான் இருக்குது, ஃப்ரை மட்டும் ஆகிருக்கு. இன்னும் கொஞ்சம் ஸ்டஃபிங் இருக்குல்ல, அதையும் செஞ்சு முடிச்சிடுவோம். அதுக்குள்ளே அது வேகிறதுக்குள்ளே அதையும் செஞ்சிடலாம். இதையும் அப்படியே செஞ்சு எடுத்துக்கிட்டோம். இப்போ கொஞ்சம் ஆனில் வச்சு ஸ்லோ குக் பண்ணி வச்சு ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. அவ்வளோதாங்க, நம்ம செஞ்ச ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. எல்லாம் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.